நிறைய பேர் நினைக்கிறாங்க பூஜை அறை பிரம்மாண்டமா இருந்தா சக்திகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது தவறான கருத்து. ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, சிங்கிளா வந்தா போதுன்ற மாதிரி, ஒரு படமா இருந்தாலும் அது தெளிவான முறையில் வச்சீங்கன்னா சக்தி தான். 100 படத்தை வச்சாலும் சக்தி தான். பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய சாமி படங்களை பூஜை உள்ள வைக்காதீங்க. அது ரொம்ப தவறு. எல்லா படத்தையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மக்கள் உண்மையில ஆன்மீக சார்ந்த ரொம்ப நம்பிக்கை அதிகம் இல்ல, ஒவ்வொரு கோயிலுக்கா போவாங்க, அங்க ஒவ்வொரு படத்தையும் வாங்கி வச்சிருவாங்க, ஒவ்வொன்றும் அப்படியே சீரியல் மாதிரி அடுக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச முதல் விஷயம் கணபதி படம் கண்டிப்பா இருக்கணும். அதை தாண்டி உங்க குலதெய்வத்தை படத்தை தயவு செஞ்சு வைங்க. நிறைய பேர் வீட்டில் நான் பார்க்குற குலதெய்வ படமே இல்லை. நீங்க இஷ்ட தெய்வ படத்தை வச்சிருக்கீங்க, தவறு கிடையாது. உங்க குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அது உக்கிரமான தெய்வமா இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க குலதெய்வ படத்தை பூஜை ரூம்ல வைங்க. அது சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் வச்சிருங்க. தேவைக்கு வைங்க. நிறைய படத்தை தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஒண்ணு, குறிப்பா சொல்ல போனா தண்ணி இடத்துல கண்டிப்பா இருக்கணும். பூஜை அப்படின்னாவே தண்ணி இல்லாம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை மஞ்சளுக்கும் தண்ணிக்கும் என்னைக்குமே உண்டு. பிரதானமான விஷயம். அதில் டெய்லி நீங்க பூஜை பண்றீங்களோ இல்லையோ, ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஒரு 3 சொட்டு வந்துட்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போயிடுங்க.